கோமதி கோவமாக இருக்காங்க. அப்போ மீனா வந்து கிட்ட பேசுகிறாங்க, என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோமதி சொல்கிறாங்க, அவன் என்ன காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு போகிறான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருக்கு என்ன இருக்குது, என்னவோ பெட்டி இருக்கா பெட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே புரியல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டியா அப்படின்னா டயபெட்டிக், அப்படின்னா அதுவும் சுகர் தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இதுக்கு முன்னாடி என்னை திட்டினதே இல்லை தெரியுமா, இப்போ எப்படி திட்டிட்டு போகிறான், எல்லாத்துக்குமே காரணமே நீ தான், நீ வந்ததுக்கப்புறம் தான் என் பிள்ளை இப்படி மாறிட்டான், இதுக்கு முன்னாடி என்னை இப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அதை கேட்டோடனே மீனா சொல்கிறாங்க, என்ன அத்தை இப்படி பேசுகிறீங்க, ஆமாம் பின்ன வேற எப்படி பேசுவாங்க, முன்னாடி ஏன் பேச்சு கேட்டான், இப்போ பொண்டாட்டி வந்தோடனே சுத்தமாக மாறிட்டான், அடுத்தது சரவணை மாறிடுவான், அடுத்தது கதிர் அரசி எல்லாருமே அவங்கவுங்க பேச்சு கேட்டுட்டு போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க கோமதி. அதை கேட்டோடனே மீனா அப்படியே வாயில் கையை வைக்கிறாங்க, என்னத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு பாண்டியனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. எவ்வளோடா பில் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. என்னது 4000மா, காலைல வரைக்கும் இருக்கா, அப்போ அவ்வளோ நேரம் நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, அங்கே ஹோட்டலில் பே பண்ணுறோம்ல அதுவும் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கு தான் முன்னாடியே 1000 ரூபா போனால் போகட்டும்னு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ருக்கலாம், இப்போ 4000 ரூபா வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆமாம் என்ன பண்ணுறது, எவ்வளோ செலவு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. சரி கோமதி நீ போ, நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டியன், என்னது நான் போகணுமா, நான்லாம் போக மாட்டேன், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், அப்புறம் அங்கே போனால் எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்கும், ஐயோ நான்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, அரசி மட்டும் ரூமில் தனியாக தூங்க முடியாது சரியா, மீனா அரசி 2 பேரும் போயிட்டு ஒரே ரூமில் படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே மீனா பார்க்குறாங்க. அதே மாதிரி கதிர் அவங்க அண்ணன் 2 பேரையும் சேர்ந்து ஒரு ரூமில் படுக்க சொல்கிறாங்க. அப்போ பயங்கரமாக 2 பேருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசி கூட தூங்குறாங்க, மீனா கூட காலை தூக்கி போடுறாங்க, கையை தூக்கி போடுறாங்க. ஐயோ என்ன இது, இவ தூங்கவே விட மாட்டா போல இருக்கே, இவன் மட்டும் நல்லா தூங்குறா, நமக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா புலம்பிகிட்டே இருக்காங்க. சரி அவருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே சூப்பராக சந்தோஷமாக இருக்காரு கதிர், அப்படியே கேம்லாம் விளையாடுறாரு. அப்பா இவ்வளோ நேரம் இருந்துட்டு இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு பாப்பா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார், இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கா, என்னதான் பிரித்து வச்சுட்டார்ல, ஏதோ கொடைக்கானலில் வந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தேன், கடைசியில் உன் கூட என்ன படுக்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு செந்தில். என்னென்ன சரி பேசு நான் எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு கதிர். அப்போ பேசுகிறாங்க மீனா, என்னங்க இப்படி தனியாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல விடு மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடைக்கானலுக்கு நாம் அனிமுன் வந்தால் அங்கே யார் கொண்டாடுறான்னு பார்த்தீங்களா, யார் மீனா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, என்ன மீனா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. வேற எப்படி பேசுவாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் தங்கச்சி நல்லா தூங்குறாங்க, அது மட்டும் இல்லை கையை காலை தூக்கி போடுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு, நானும் இங்கே கஷ்டமாக தான் இருக்கேன் எனக்கு, நாம் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே அவன் சீக்கிரமாக பார்க்கல பாருங்கள், 10 வாட்டி வாமிட் எடுத்திருப்பீங்க, நல்ல வேலை அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ பரவாயில்லையா உடம்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. நீ இப்போ அமைதியாக தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோமதி